ஒரு குடும்பத்தில் மாத சம்பளம் வருவதற்கு முன்னாடியே செலவுகள் பார்த்திங்கன்னா வரிசையாக காத்திருக்குது. வீட்டு வாடகை, குழந்தைகளுடைய பள்ளி கட்டணம், மளிகை செலவு, மருத்துவ செலவு, மின் கட்டணம் என ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவிட வேண்டிய சூழல்ல தினமும் வேலைக்கு போகும் ஒரு பெண் தனது பேருந்து கட்டணத்திற்காக மட்டும் மாதம் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க வேண்டிய நிலை இருக்குங்க. காலை இருட்டில் வீட்டை விட்டு புறப்பட்டு மாலை சோர்வுடன் வீடு திரும்பும் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் சிலர் 100 ரூபாய் சேமிப்பே கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க நிச்சயமாக முடியுங்க. அந்த பணத்தில் குழந்தைக்கு ஒரு புத்தகம் வாங்கலாம், வீட்டிற்கு ஒரு வாரம் மளிகை செலவு கூட பண்ணலாம், இல்லைன்னா எதிர்காலத்திற்கான கொஞ்சமாக சேமிக்கலாம். அதனால தான் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது வெறும் கட்டண சலுகை மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைக்கும் சமூக நிதி திட்டம்னே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயண வசதி வழங்குவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தினமும் பார்த்தீங்கன்னா பேருந்தை நம்பி வாழ்க்கையை நகர்த்தும் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும், குடும்ப பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் என்னவா இருக்கும், பெண்களினுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, சுயநிறைவு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் இது எந்த அளவிற்கு பங்களிக்கும், அதே நேரத்தில் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை என்ன, போக்குவரத்து துறையில் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடும், தமிழ்நாட்டின் எதிர்காலம் பொது போக்குவரத்து அமைப்பை இந்த முடிவு எந்த வகையில் மாற்றக்கூடும். ஸோ இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான திட்டம்னே சொல்லுவேன். இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதா, இம்ப்ளிமெண்ட் எப்போ ஆகும் போன்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அளித்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றாக தமிழ்நாட்டில் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயண வசதி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அறிவிப்பு தாங்க. இப்போ தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற போக்குவரத்து துறை ஆய்வு கூட்டத்தில் இந்த திட்டம் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக வெளியாகிருக்கும் தகவல்கள் இந்த வாக்குறுதி நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்களிடையே அதிகரிச்சிருக்குங்க. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண திட்ட அறிவிப்பாக மட்டும் பார்க்க முடியாது. இது தமிழ்நாட்டின் சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், குடும்ப பொருளாதாரம், பொது போக்குவரத்து, அரசின் நிதிநிலை, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில்நுட்ப மாற்றம் அண்ட் ஆல்சோ எதிர்கால நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய அனைத்துடன் தொடர்புடைய மிகப்பெரிய கொள்கை விவாதமாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் பின்னணியை நாம் பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண வசதி வழங்கப்பட்ட போது அது இந்திய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்ததுங்க. ஸோ முன்னாடி டிஎம்கே உடைய ஆட்சியில் இந்த நடைமுறை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2021 எலெக்ஷனில் ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்த பிறகு அவங்களுடைய 2வது இல்லைன்னா 3வது கையெழுத்தாக இந்த மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் கொள்கையும் இருந்துச்சு. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அனைத்து கவர்மெண்ட் பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தினசரி போக்குவரத்து செலவை குறைப்பது, வேலைவாய்ப்பை அணுகுவதற்கான தடைகளை அகற்றுவது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப பொருளாதாரத்தில் நேரடி நிவாரணம் வழங்குவது போன்றவை இந்த திட்டத்துடைய சிறப்பம்சமாக கருதப்படுதுங்க. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா பல ஆய்வுகள் பெண்களின் மாதாந்திர செலவில் கணிசமான சேமிப்பு ஏற்பட்டதாக கூறுறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் தினமும் வேலைக்கு செல்லும் பெண்கள் மாதம் 600லிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடிந்ததாக பல்வேறு தகவல்கள் கிடச்சிருக்கு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றாலும் மனைவியின் போக்குவரத்து செலவு நீக்கப்பட்டதால் அந்த தொகை குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சேமிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, திருப்பூரில் உள்ள ஒரு தையல் தொழிற்சாலை பெண் ஊழியர்
டெய்லியும் 2 பேருந்துகள் மாறி சென்று வேலைக்கு வருவதால் அதோட உங்களுடைய முக்கால்வாசி சம்பளத்தில் டெய்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் செலவிட்டிருக்கலாம். மாதம் பார்த்தீங்கன்னா அது சுமார் 1200லேருந்து 2400 ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும். ஸோ இலவச பயணத்திற்கு பிறகு அந்த தொகை குடும்பத்திலேயே தங்கிடுச்சுங்க. ஸோ அதே மாதிரி தான் கிராமப்புறங்களில் கல்லூரி செல்லும் மாணவிகள், மருத்துவமனைக்கு செல்லும் பெண்கள், சிறு வியாபாரிகள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கு இந்த திட்டம் பெரிய அளவில் உதவி செஞ்சுச்சுங்க. இப்போ முன்வைக்கப்படும் புதிய யோசனை என்னன்னா, நகர பேருந்துகள் மட்டும் இல்லாமல் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயண வசதி வழங்குவது அப்படின்னு தான். இது நடைமுறைக்கு வந்தால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இருந்து மாவட்ட தலைமையகத்திற்கு வேலைக்கு செல்லும் பெண் ஒருவர் டெய்லியும் 100 ரூபாய் வரை செலவிட வேண்டியிருக்கலாம். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் போக்குவரத்திற்காக மட்டும் செலவிடும் குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் போன்ற பெண்கள் அதிக அளவில் பயனடையக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நம்ம ஒரு சமூக கோணத்தில் பார்த்தா இந்தியாவில் பெண்களின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் பல முன்னேறிய நாடுகளில் விட குறைவாக இருப்பதாக பல ஆய்வுகள் கூறுறாங்க. ஸோ அதற்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று தான் பாதுகாப்பு மற்றும் மலிவான போக்குவரத்து வசதி இல்லாமை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஸோ இலவச பயண திட்டம் பெண்களை வேலை வாய்ப்புகளுக்கு அணுக ஊக்குவிக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட சக்தி திட்டம் பெண்களின் பேருந்து பயன்பாட்டை கணிசமாக உயர்த்தியதாக அரசு தரவுகள் கூறியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் டெல்லியில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்ததாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் அப்படிங்கிற திட்டம் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிருக்கு. ஆனால் இதன் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கேள்வி நிதிச்சுமை தான். ஸோ ஆல்ரெடி தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் பேருந்துகளில் தான் ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட நிதிச்சுமையும் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையை எதிர்கொள்கின்றன. அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் வழங்கப்பட்டால் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி செலவிடுதல் கூடுதலாக மானியம் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிதியை அரசு எவ்வாறு ஏற்பாடு செய்யும்? போக்குவரத்து கழகங்களுக்கு நேரடியாக இழப்பீடு வழங்கப்படுமா, தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற கேள்விகள் எழுந்து வருது. இதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் சேமிக்கும் பணம் மீண்டும் பொருளாதாரத்திற்குள்ளேயே செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, மருத்துவம், உணவு, சிறு முதலீடுகள் போன்ற துறைகள் அந்த பணம் சுழல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது செலவு அல்ல, சமூக முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து கழகங்களை முதல்ல நிதி ரீதியாக வலுப்படுத்த வேண்டும். ஸோ இதனால தான் இந்த விவாதம் பொருளாதார நிபுணர்கள், சமூக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. ஸோ இதனுடன் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப மேம்பாடு. அனைத்து பேருந்துகளையும் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கும் அமைப்பை உருவாக்கப்படுமானால் பேருந்து எப்போது புறப்படுகிறது அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்ம கிளியராக பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ லேட்டாக வந்தாலும் எவ்வளோ நேரம் லேட்டாக வருது, எரிபொருள் பயன்பாடு எப்படி இருக்குது போன்ற தகவல்களை நேரடியாக கண்காணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது போக்குவரத்து நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். அதே மாதிரி பணமில்லா பரிவர்த்தனை முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டால் பயணிகள் டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் பல நகரங்களில் ஏற்கனவே இந்த முறை வெற்றிகரமாக செயல்படுகிறது. லண்டன், சிங்கப்பூர், டோக்கியோ போன்ற நகரங்களில் ஒரே கார்டு இல்லைன்னா மொபைல் பயன்பாட்டின் மூலம் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் இது போன்ற மாற்றங்கள் வந்தால் பயணிகளின் அனுபவம் நிச்சயமாக மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களின் வாழ்க்கை தரம், குடும்ப சேமிப்பு, வேலைவாய்ப்பு அணுகல், சமூக நீதி, மாநில நிதிநிலை, போக்குவரத்து சீர்திருத்தம், டிஜிட்டல் நிர்வாகம், மின்சார போக்குவரத்து மற்றும் எதிர்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சி மாதிரி அனைத்தையும் அதோட மிகப்பெரிய கொள்கை விவாதமாக இது பார்க்கப்படுது. ஸோ இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்படும், எந்த வடிவத்தில் அமல்படுத்தப்படும், அதற்கான நிதி எப்படி ஒதுக்கப்படும், போக்குவரத்து கழகங்கள் எவ்வாறு மறுசீரமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இனி மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான கேள்வியாகவே இருக்குது. ஸோ இந்த சூப்பரான திட்டத்தை விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு மக்கள் அனைவருமே நம்புகிறாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக
இந்த ஒரு மாத காலம் சூப்பரான அறிவிப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதில் இந்த அறிவிப்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். நன்றி.